ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எனக்கும் தினைக்கும் கிச்சனை காட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் என்னங்க பண்ணட்டும், நம்மளுக்கு மேக்ஸிமம் நேரம் கிச்சன்லேயே போயிடுது. அதனால தான் கிச்சன்லேயே வீடியோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இது வந்து மகாலய அமாவாசை சண்டே வீடியோ தாங்க. ஆக்சுவலாக இங்கே நார்மலாக அமாவாசைனாலே மேக்ஸிமம் 3 சமையல் இருக்கும். அதாவது குழம்பு, அப்புறம் 2 வகை பொரியல்னு இருக்கும். பட் இன்றைக்கி மகாலய அமாவாசை இல்லையா, அதனால் டிஷ்ஷஸும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சாம்பார், அப்புறம் ஒரு 3 வகை பொரியல், அப்புறமேட்டு பருப்பு பாயாசம், சொய்யம், அப்புறம் பருப்பு வடை, இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. அப்படியே சீரியஸாக சமையல் போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் மதியம் நான் தான் சமைப்பேன். ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த அமாவாசை டைமில் மட்டும் மேக்ஸிமம் அவர் சமைப்பார். ஏதோ 1, 2 தான் நான் பண்ணுவேன். இன்றைக்கி மாதிரி ஒரு 1, 2, 3 டிஷ் தான் நான் பண்ணினேன். இது எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணார். நறுக்கிறதெல்லாம் மாமியார் உரிச்சு கொடுத்துருவாங்க. டைம் இருந்தால் நான் பண்ணுவேன், இல்லைனா அவரே கட் பண்ணிப்பார். நைட்டே கட் பண்ணி வச்சுடுவார். சம்டைம்ஸ் வீட்டில் போர் அடிக்கிறப்ப மாமியார் என் கூட உட்காந்துட்டு அந்த காலத்து பீப்புளெலாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அப்படி என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. இந்த ஜென்ரேஷனில் அதெல்லாம் இல்லையோ, நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வந்து அண்ணன் தம்பிங்க 2 பேர் நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தே அந்த நெல் விதைப்பாங்களாம். விதைச்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து அறுவடை பண்ணுவாங்களாம். அதாவது அவங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து அறுவடை பண்ணுவாங்களாம். அறுவடை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்களில் யாருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கோ, அதாவது இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா, தம்பி உடனே நீ எடுத்துகிட்டு போனா நான் பார்த்துக்கிறேன், நீ எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் 2 படி சேர்த்து எடுத்துகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு அதை கேட்குறப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் நம்ம பத்திரப்பதிவு பண்ணால் கூட அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவில் அந்த நம்பிக்கையோ இல்லை அந்த ஒத்துமையோ வர்றது கிடையாது மேக்ஸிமம். ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியோ இல்லை நம்பிக்கையின்மையோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஒத்துமையாக இருந்திருக்காங்கல்ல. இதில் அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வராங்கல்ல, 3rd பர்சன்ஸ், அவங்களும் ஒத்துமையாக இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. என் ஜென்ரேஷனில் இதெல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லவே முடியாது. நான் மேக்ஸிமம் அண்ணன் தம்பி சொத்து கடிச்சிக்கிறது, இல்லைன்னா கேஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ யதார்த்தமான வாழ்க்கையை நான் பார்க்கவே இல்லை. இப்போ யோசித்தா என் குழந்தைக்கு எனக்கே நிறைய விஷயங்கள் அதாவது கிடைக்கலன்னு சொல்லலாம் இந்த ஜென்ரேஷனில். இன்னும் என் குழந்தையோட ஜென்ரேஷனில் என்னென்ன தான் அவன் பார்ப்பான் நல்ல விஷயமா, இந்த சமுதாயத்தில் என்ன தான் நல்ல விஷயமா பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மெயின் மெனுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், கொம்பவரை பொரியல், சிகப்பு பூசணி பொரியல், அப்புறமேட்டு சொய்யம் வந்து, அதுக்கப்புறம் பருப்பு வடை, அப்புறம் பருப்பு பாயாசம். இதெல்லாம் தான் கேட்கும் போதே தலை சுற்று தான். இது எல்லாமே எனக்குமே ஸ்டார்டிங்கில் புதுசாக தான் இருந்தது. அம்மா வீட்டில் எதுவுமே கிடையாது இந்த மாதிரியெல்லாம். அம்மா ஒர்க்கிங் உமனுங்கிறதுனால பெருசாக சமையல் கூட இருக்காது. ஃபஸ்ட்டு இங்கே வரப்போ எனக்கும் ஒரு மாதிரி சுற்றுச்சு தான். ஆனால் வந்து நான் எப்போயுமே வீடியோவில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாமியார் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். அதனால் வண்டி அப்பப்போ ஜாமாகி நின்னாலும் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடுவார். வந்து சேரு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுவார். சொய்யம் வந்து லைட்டாக சொதப்பிடுச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் மைதா போட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் போட்டேன். நீங்கள் பார்க்குற கிளிக்கெல்லாம் ஓகேவாக இருந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய சொதப்பிடுச்சு. ஒரு 1, 2 அடைசல் வந்து ஒரு மாதிரி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சரி பண்ணினேன். இதெல்லாம் முடிக்க ஐயரும் வந்துட்டாங்க வீட்டில். பெருசாக அதுக்கப்புறம் கிளிக்ஸ் எடுக்கலை. அப்போ வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பேர் சொல்லி எல்லாருக்குமே திதி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு திதியான்னு எக்ஸாக்ட் வேர்டு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அப்படி கொடுக்குறப்போ இந்த எள்ளு தண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கொடுக்குறோம். ஆனால் வந்து ஹஸ்பண்ட் எப்பயும் இந்த மாதிரி சொன்னதில்லை. திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து தாத்தா பாட்டி, என்னோட தாத்தா பாட்டி பேரை சொன்னார். எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் என்னடா இப்படி திடீர்னு நம்மளை ஞாபகம் வச்சு சொல்கிறாரே அப்படின்னுட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம். லைஃப்பில் நம்ம குட்டி குட்டி விஷயத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோன்னா தாங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகும். எவ்வளோ சண்டை போட்டாலும் என் பாட்டி தாத்தாவையும், அதாவது ஒரு ஒய்ஃபோட பாட்டி தாத்தாவையும் கன்சர்ன் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறது நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்க்குறேன். அவ்வளோதாங்க. பூஜை முடிச்சுட்டு ஒரு 12 மணி ஆகிடுச்சு சாப்பிட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக மேலே வந்து அந்த நாமம் போட்ட மழை தெரியுங்க, அங்கே லைட் எரியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிட்டியாக காட்டியிருக்கேன். சாமி கும்பிட்டுக்கோங்க.
அது முடிச்சுட்டு மறுபடியும் நைட் வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வீட்டு பக்கத்தில் இருக்க தம்பிக்கு ஒரு வாக் போன மாதிரி இருக்குன்னு தான் வந்திருந்தோம். எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தாங்க கொஞ்சம் பிஸியாக, கொஞ்சம் மெஸ்ஸியாக, கொஞ்சம் ஹாப்பியாக போச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் பிரியா. டாடா.